இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமை காலி செய்ய வலியுறுத்தி தேர்தலை புறக்கணித்து தூத்துக்குடி பகுதியில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், வணக்கம். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமினை காலி செய்ய வலியுறுத்தி தேர்தலை புறக்கணித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து தேர்தல் அதிகாரிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? இவற்றை விவரங்கள் என்ன சொல்லுங்கள். மோகன், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே விளாத்திகுளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குளத்துவாய்ப்பட்டி ஊராட்சி பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கும் அருகே உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் அவர்களுக்கு அந்த பகுதியில் அமைந்துள்ளது. அப்பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 43 குடும்பங்களுக்கு புது வீடு கட்டித்தரப்பட்டு அந்த இலங்கை தமிழர்கள் அங்கு குடியிருந்து வருகின்றனர். அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தங்கள் விவசாய பணிகளுக்காக செல்வதற்காக இருந்த அந்த பாதையை அந்த முகாம் இந்த வீடு கட்டும் போது ஆக்கிரமிப்பு செய்ததால் அவர்கள் தங்கள் விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியவில்லை என கூறி கடந்த 2 ஆண்டுகளாக இந்த பிரச்சனையானது நீடித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி அந்த அப்பகுதி மக்கள் அதாவது குளத்துவாய்ப்பட்டி, குமாரகிரி, அம்மாமடம், சோட்டுநாயக்கம்பட்டி கிராம மக்கள் தாங்கள் தேர்தலை புறக்கணிக்க போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அவர் வீடுகளில் கருப்பு கொடியேற்றினர். இது தொடர்பாக வருவாய்த்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தையானது தோல்வியில் முடிவடைந்தது. இதனையடுத்து இன்று தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதி மக்கள் அந்த தேர்தலை புறக்கணித்து எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் வாக்களிக்க போவதில்லை என்று காலை முதல் அவர்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லாமல் தேர்தலை புறக்கணித்தனர். குறிப்பாக அப்பகுதியில் அந்த கிராமத்தில் மட்டும் ஆண் வாக்காளர்கள் 453 பேரும், பெண் வாக்காளர்கள் 530 பேரும் என மொத்தம் 983 வாக்காளர்கள் உள்ளனர். தங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காத வரை நாங்கள் அங்கு இந்த வாக்களிக்க செல்ல போவதில்லை என்று கூறி வந்தனர். மேலும் அந்த வாக்குச்சாவடியில் தற்போது 2 மணி நேரப்படி 50 பேர் மட்டும் வாக்களித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக வருவாய்த்துறையினர் அவர்களுடன் கிராமத்தினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மோகன், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமை காலி செய்ய வலியுறுத்தி தேர்தலை புறக்கணித்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்.